ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஆப்ரஹாம் ஓஸ்லர் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள படம், ஆனால் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாக இருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் அடுத்தடுத்த கொலைகளை ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க கிட்ட ஒரு வாக்கியத்தின் மூலமாக கம்யூனிகேட்டும் பண்ணுறான். யார் இந்த சீரியல் கில்லர், இன்னும் எத்தனை கொலைகளை பண்ண போகிறான், எதற்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனில் திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியே வருதுங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். ஹீரோ கூட சேர்ந்து சீரியல் கில்லரை நம்மளும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா நம்ம சார்ஜ் எடுத்துக்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோடைய பொண்ணை காட்டுறாங்க. பொண்ணு அப்படியே விதவிதமா போட்டோ எடுத்துட்டு இருக்க, ஹீரோ விதவிதமா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய பேரு ஆப்ரஹாம் ஓஸ்லருங்க. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். தன்னோட மனைவி மற்றும் மகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக லீவ் போட்டுட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணி இருக்காருங்க. தன்னோட பொண்ணை உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரெசார்ட்ல போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றவங்களா தான் இருக்கும், எல்லாம் ஓகேவான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல பிரிட்டிஷ்காரங்க கொல்லப்பட்டிருக்காங்க சார். இந்த பிரச்சனை கண்டிப்பா பெருசாயிரும் தோணுது. நீங்க ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதனாலதான் உங்களை கூப்பிடுறோம். புரியுது சார், நீங்க வெக்கேஷன்ல இருக்கீங்கன்னு, இருந்தாலும் நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவருடைய ஸ்டேஷனுக்கு போனை போட்டு, எதுக்குங்க ரெசார்ட் நம்பர்லாம் கொடுக்குறீங்க, நானே என் பொண்டாட்டி பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சார் நாங்க யாரும் நம்பரை கொடுக்கவும் இல்லை, யாரும் உங்களுக்கு கால் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஹீரோட மனைவி மற்றும் பொண்ணை அட்டாக் பண்றதுக்கான ஸ்கெட்ச் தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அடிச்சு புடிச்சு ரெசார்ட்டுக்கு திரும்ப வந்து பார்த்தா ரெசார்ட்ல அவருடைய மனைவி மற்றும் மகள் மிஸ்ஸிங். நாட்கள் நகர ஆரம்பிக்குது. கிட்னாப் பண்ணவன போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. அவனுடைய வாக்குமூல வீடியோவை ஹீரோ பார்த்து மனமுடிஞ்சு போறாருங்க. வினீத் அப்படின்ற ஒரு பையன் போதைப் பொருள் வழக்குல ஒரு வாட்டி ஹீரோ கிட்ட மாட்டி இருந்திருக்கான். கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருந்திருக்கான். ஆனா ஹீரோ கேஸை போட்டு விட்டாருங்க. அதுக்கு பழி தீக்கிற விதமா தான் பிளான் பண்ணி ஹீரோவோட மனைவி மற்றும் மகளை கடத்தினதாகவும் காட்டுக்குள்ள வச்சு துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கான். டிஎன்ஏ டெஸ்ட் அதெல்லாம் எடுத்ததன் மூலமா இவன் தான் கொண்டிருக்கான் அப்படின்னு போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டெட் பாடி எங்கடா புதைச்சா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியல, நிறைய போதைப் பொருளை எடுத்துக்கிட்டேன், அதனால ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு, தலையெல்லாம் ஒரு மாதிரி கேரா இருக்கு சார், ஜாயிண்ட் இருந்தா கொடுங்க அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்டே கேட்கறாங்க. அந்த வீடியோவை ஹீரோ திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் பாம்பு ஒன்று போறத ஹீரோ பாக்குறாரு. எந்த ரியாக்டும் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா சைக்காலஜி டாக்டர் மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அதாவது சைக்கார்டிஸ்ட். லாஸ்ட் டைம் நீங்க தானே கரெக்ட் பண்ணீங்க, சைக்கார்டிஸ்ட்னு சொல்லணும்ட்டு. ஸோ இவரை மீட் பண்ணும்போது தான் விஷயமே நமக்கு தெரிய வருதுங்க. ஹீரோடைய மனைவி மற்றும் மகளோட டெட் பாடியை இந்த கில்லர் எங்க புதைச்சு வச்சிருக்கான் அப்படின்றது தெரியாதனாலையும், இன்னும் அவங்களுக்கு ப்ராப்பரான இறுதி சடங்கு பண்ணாதனாலையும் ஹீரோ மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அதனாலேயே இவருக்கு ஹாலுசினேஷன்லாம் உருவாக ஆரம்பிச்சிருந்திருக்குது. டாக்டர் மெடிசன்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணியும் இவர மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. டாக்டர் திட்டுறாரு, நீ வேதனைப்பட்டு உன்னோட லுக்கே வயசான ஆள் மாதிரி இருக்குது, அதனால ஒன்னு மெடிசன் சாப்பிட்டு நல்லா தூங்கு, உன்னுடைய பிரெயினுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டை கொடு, அப்படி இல்லைன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உன்னோட உடம்ப டயர்டாக்கி தூங்கு, அப்பதான் உனக்கு இந்த ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் எல்லாம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஜெயிலுக்கு வராருங்க. ஜெயில இருக்கக்கூடிய அந்த கைதிக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. எந்த கைதி? நம்ம ஹீரோவோடைய மனைவி மற்றும் மகளை கொண்டான் இல்லையா, அவனுக்கு தான். அவன்கிட்ட எங்கடா என் பொண்டாட்டி புள்ளைய புதைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையிலேயே அந்த சம்பவத்தை பண்ணும்போது நான் ஃபுல் போதையில இருந்தேன், எனக்கு என்ன பண்ண, உங்க பொண்டாட்டி பொண்ணை எங்க புதைச்சேன்னு எனக்கு தெரியல. உண்மை சொல்லணும்னா நீங்க மாசம் மாசம் எனக்கு வாங்கிட்டு வந்து தரீங்க பாத்தீங்களா இந்த பிரியாணி, இதை தவிர வெளி உலகத்து கூட எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது, நீங்க எத்தனை தாட்டி விசாரிச்சாலும் இதே பதில் தான் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா நவீன் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட மனைவி கால் பண்ணி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அப்படியே போன்ல பேசிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு புலேரோ ட்ரக் ஒன்று வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிருது. அப்படியே கீழே விழுந்தவருக்கு பலமா அடிபட்டதுங்க. அந்த வழியா வந்த ஒரு ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு இவர் கொண்டு போய் அட்மிட் பண்றாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா காலில் பலமா அடிபட்டு இருக்குதுங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு சைடு காலில் எந்த ஒரு சென்ஸுமே இல்லை. அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு, அழுகுறாரு, என்னால் இனிமேல் பைக் ஓட்ட முடியாது அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் அருண் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு ஷாக்னால பிரெயினில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும், எல்லாமே சரியாயிரும், இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவரோட மனைவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கேக் ஷாப்பில் போயிட்டு கேக் வாங்கிட்டு ரொம்ப வேதனையோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறாங்க, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க, கேக் கட் பண்ணும்போது என்னையும் கூப்பிடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ரூம்குள்ளே போய் பார்த்தா உள்ள அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாருங்க. உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண ஹீரோவும் ஹீரோட டீமும் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செய்கிறாங்க.
கொலை நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷீட் ஒன்று கிடைச்சிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கில்லர் ஒரு வாக்கியத்தை எழுதி வச்சிருக்கான். அவன் ப்ரீ பிளானட் மர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்றது இதன் மூலமாவே தெரிய வருது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போறான் அப்படின்னா கண்டிப்பா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணா ஒயரெல்லாம் கட் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. பக்காவா பிளான் பண்ணி தாங்க உள்ள வந்திருக்கான். டீடைல்டா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர் டீ கடையில் நின்றுட்டு இருந்திருக்காருங்க. அப்போ ஃபோன் கால் வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, உடனே வாங்கன்ட்டு. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. போய் பார்க்கும்போது அவர் கீழே விழுந்து கிடந்திருக்காரு, சுத்தியும் மக்கள். உடனே அவர் ஆம்புலன்ஸ்ல வச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததா ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு. மனைவி கிட்ட கேட்கும்போது நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணேன், அப்பா அவருக்கு கால் பண்ணா அவர் ஃபோன் பேசிட்டு தான் பைக் ஓட்டிட்டு வந்தாரு, திடீர்னு அவர் கீழே விழுந்துட்டாரு, ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மனைவியோட ஃபோன் கட் ஆன அந்த டைமும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் வந்த டைமும் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன வேரி ஆகுது. விச் மீன்ஸ் அந்த கில்லர் வந்து ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ரெகுலரா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்றது இதன் மூலமா தெரிய வருது. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கால் வந்தது இல்லையா, அந்த நம்பரை ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா அது இன்டர்நெட் கால், அதை ட்ராக் பண்ண முடியல. இப்ப இறந்து போன நவீனோடைய அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காருங்க. அவருடைய பேரு சிவகுமார். அவர்கிட்ட உங்க பையனுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க, என் பையன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதுங்க எதிரி, அதுவும் கொலை பண்ற லெவலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் யோசனை பண்றாரு. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை இப்படி கொடூரமா கொல்லணும்னு நினைக்கக்கூடிய அந்த கில்லர் யாரு அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் த டே இந்த வழக்கு டெட் எண்ட்ல தாங்க வந்து நிக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்தும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா அந்த வழியா டிராவல் பண்ண வாகனங்கள்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கில்லரை பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அந்த வழியா டிராவல் ஆன வாகனத்தை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ ஆர்டர் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு கும்பல் சாஜி அப்படின்ற ஒரு நபரை டார்கெட் பண்ணி அவரை சரமாரியா வெட்டுதுங்க. வெட்டி கீழே விழுந்தவரை ஒரு பொலேரோ ட்ரக்ல தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்லையே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. உடனே சாஜியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உடனடியாக ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு மர்ம நபர் நுழையிறாரு. இந்த சாஜி அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ரூம்குள்ள போயிட்டு காலில் கத்தியை வச்சு ஒரு கீறல் போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் சாஜி அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிய வருது. உடனடியாக ஹீரோவும் ஹீரோடைய டீமும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. முதல்ல நடந்த நவீனோடைய கொலை வழக்குலையும் ரெண்டாவது நடந்த சாஜியோட கொலை வழக்குலையும் இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது நவீன ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருக்காங்க, இந்த சாஜியை வெட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் இந்த சர்ஜிக்கல் நைஃபால அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர்ல ஒரு கெமிக்கலும் இறந்து போனவங்களோட உடம்புல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முதல் கொலையில எப்படி இந்த வாக்கியத்தை கில்லர் வச்சுட்டு போனானோ அதே மாதிரி ரெண்டாவது கொலையிலையும் வச்சுட்டு போயிருந்திருக்கான். அப்ப இதுக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்கான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது பொலேரோ ட்ரக்ல வந்து இவனை தூக்கி கீழே போட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த ட்ரக்கோட நம்பர்லாம் தெரிஞ்சிருக்காது, பட் அது ஒரு பொலேரோ ட்ரக் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ட்ரக்கை எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆர்டர் பண்றாருங்க. இப்போ இறந்து போன சாஜியோட வீட்டுக்கு போறாங்க. சாஜியோட வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி தான். அவங்க வீட்டில் போயிட்டு சாஜிக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்களும் எதிரிங்கெல்லாம் யாருமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டாவது கொலை வழக்குலையும் எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஸ்ட்ல ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பே கிடையாதுங்க. போதாத குறைக்கு பர்த்டே அன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. மக்கள் பர்த்டே கில்லர்னு பேரே வச்சுட்டாங்க. இப்போ ஹையர் அத்தாரிட்டி ஹீரோ கூப்பிட்டு மக்கள் பேரே வச்சுட்டாங்கப்பா, என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரம் வழக்கை க்ளோஸ் பண்ணி கில்லரை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அசோக் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் கேரளாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவரோட ஃபேமிலி மொத்தமும் கோயம்புத்தூர்ல இருக்கு. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டெலிவரி பண்றது இல்லைன்னு வேற ஒருத்தவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு புதுசாக வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜர் கிட்ட நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போறேன் அப்படின்ட்டு இவர் வெளியே போனவர் அப்படியே புத்துன்னு கீழே விழுந்துடுறாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா இந்த பொலேரோ ட்ரக் நின்றுட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்த மர்ம நபர்னால தான் இந்த அசோக்குக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரிய வருது. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸில் படுக்க வச்சிருந்திருக்காங்க. கரெக்டாக பவர் கட்டு. டாக்டர் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நர்ஸை கூப்பிட்டு அடிக்கடி இந்த மாதிரி பவர் கட் ஆகுது, இனிமேல் இந்த மாதிரிலாம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க, மெயின்டெனன்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா இந்த அசோக் அப்படின்றவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவரோட கழுத்தில் இந்த சர்ஜிக்கல் நைஃபால கீறப்பட்டிருக்கு. அந்த ப்ளூ கலர் கெமிக்கலும் இருக்கு, கூடயே அந்த வாக்கியமும் இருக்குங்க. ஸோ இப்போ ஊருக்குள்ள மூன்றாவது கொலையும் நடந்திருக்குது அதே பேட்டர்ன்ல. இது வரைக்கும் நடந்த ரெண்டு கொலையிலுமே எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. மூன்றாவது கொலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் இருக்குது. இதுலயும் பார்த்தீங்கன்னா பெருசா எந்த லீடும் கிடைக்கல. ஆனா ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பொலேரோ ட்ரக் இருந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா, அதை பத்தி விசாரணை பண்ணும்போது அது வந்து ரா மெட்டீரியல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ட்ரக்குங்க, ரெகுலரா அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அதை ஓன் பண்றவங்க யாரு, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் கிடைக்குதுங்க. அதை வச்சு அவங்கள ட்ராக் பண்ணி போய் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நபரோடைய அக்கௌண்ட்டு. அந்த நபரை தான் இந்த கில்லர் வந்து பயன்படுத்தி அசோக் கிட்ட நெருங்கி இருந்திருக்கிறான். இப்போ இந்த கில்லர் கொலை பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு போற வாக்கியமெல்லாம் இருக்கு
இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது, இது எதை குறிக்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொலிட்டீஷியன் பேச அவருடைய ஸ்பீச்சை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அதை 2 போலீஸ்காரங்க கலாய்க்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை இந்த கில்லர் வச்சுட்டு போற வாக்கியம் வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கிட்ட வச்சுட்டு போலாம் இல்லையா, ஒரிஜினல் லாங்குவேஜ் எது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி டிஸ்கஷன் மேக் பண்ணும்போது தான் தெரிய வருது. கேலிக்கட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அனட்டாமி டிசெக்ஷன் அப்படின்ற அந்த ஹால், இந்த பிணத்தை எல்லாம் வச்சு கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஹாலில் இருக்கக்கூடிய வாக்கியம் அப்படின்ட்டு அங்கே போய் அதை முழு வாக்கியமாக படிக்கும்போது இது வரைக்கும் 3 கொலைகள் நடந்திருக்குது, இன்னும் அடுத்து 2 கொலைகள் நடக்க போகுது அப்படின்றத போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த 2 கொலை நடக்கிறதுக்குள்ள அந்த கில்லரை பிடிக்கணும். இப்போ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா, இங்கே ஏதாவது கொலை நடந்திருக்கா, உங்கள் சர்வீஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நாங்கள் இது வரைக்கும் வந்ததுலேருந்து அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கலைங்க, எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசி விக்டமோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரோட பேர் செல்வராஜுங்க. அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவரை போய் விசாரணை பண்ணும்போது நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு எதிரிங்களாம் இருக்காங்க, பட் இப்படி கொலை பண்ணுற லெவலுக்குலாம் எதிரிங்க யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்களோட வீட்டில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக்கை வந்து ஹீரோ பார்க்குறாரு. யாராவது உங்கள் வீட்டில் மெடிசன் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, என்னோட மருமக ஒருத்தி படிக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. முதல் விக்டம் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு லாரி ஒன்று கிராஸ் ஆயிருந்திருக்குது. அந்த லாரி பார்த்தீங்கன்னா டோல்கேட் கேமரால கேப்சர் ஆயிருந்திருக்குதுங்க. அந்த லாரி டிரைவரை பிடிச்சி விசாரணை பண்ணால் உண்மைகள் தெரிய வரும் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த வழியாக கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல இந்த கில்லர் நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு கேட்க, ஒரு உதவியும் வேண்டாம், ஆம்புலன்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த நபர் ஒரு வித்தியாசமான குரலில் பேசியிருந்திருக்கிறாரு. அவரோட முகத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சிருந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் இந்த லாரி டிரைவர் சொல்கிறாருங்க. பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து தான் நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நபர் கழுத்தில் டார்ச் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்ல, சீரியஸான ஒரு சம்பவத்தை பண்ணும்போது எவனாவது டார்ச் எல்லாம் வச்சு விளையாட்டு காட்டுவானா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்போ கூட இருக்கிற போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் இந்த போட்டோ பாரு இதுவா அப்படின்னு கேட்க, லாரி டிரைவர் இதுதான் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலா நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லருக்கு வாய் பேச முடியாது சார். வாய் பேச முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு டிவைஸை பயன்படுத்துவாங்க. அதன் மூலமா ஆர்டிஃபிஷியலான வாய்ஸ் வெளியே வரும். அதாவது தொண்டையில கேன்சர் வந்து குரலை இழந்தவங்களா இருக்கட்டும், இல்ல தொண்டையில வேற ஏதாவது பிரச்சனை வந்து குரலை இழந்தவங்களா இருக்கட்டும், அவங்க இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க, அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே அது சம்பந்தப்பட்ட டாக்டர் கிட்ட போயிட்டு ரீசெண்டா யார் இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிருக்கான்னு லிஸ்ட்டை எடுத்தா அதுல ஒரு பெரிய லிஸ்டே வருதுங்க. அதுல குழந்தைங்க, பெண்கள், அப்புறம் இந்த வயதானவர்கள், அவங்கள எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டு பார்த்தா ஒரு 90 பேர் வராங்க. இந்த 90 பேர்த்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கில்லர் அடுத்த 2 கொலையை பண்ணி முடிச்சிருவான் சார் அப்படின்னு சொல்ல, இந்த 90 பேர்த்துல யார் மேல நமக்கு அதிக டவுட் இருக்கோ அவங்கள முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுல கிருஷ்ணதாஸ் அப்படின்றவரோட வீட்டு அட்ரஸும், 3வது விக்டம் வந்து ரா மெட்டீரியல் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா ஒரு பொலேரோ காரங்கிட்ட, அவன் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து வச்சிருந்தான் இல்லையா, அவரு கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அந்த நபர் பேங்க்ல கொடுத்த அட்ரஸும் இந்த அட்ரஸும் லைட்டா சிங்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுது, அதனால செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராங்க. அப்ப கிருஷ்ணதாஸோட அம்மா சொல்றாங்க, 10வது படிக்கிற வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான், நல்லா பாடுவான். 10வது படிக்கும்போது அவன் தொண்டையில வந்து ஒரு கட்டி வந்தது, அந்த கட்டி எடுக்கிறதுக்காக சர்ஜரி பண்றதுக்காக போனோம். அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட குரலும் போச்சு, அவனோட வாழ்க்கையும் போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தன்னோட டீம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இது ஹீரோடைய கெஸ்ஸிங் தான். அதாவது இந்த கிருஷ்ணதாஸ் அப்படின்ற நபருக்கும் இறந்து போன 3 விக்டமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனா இறந்து போன 3 விக்டம்ல 2 விக்டமோட அப்பா வந்து டாக்டரா இருந்திருக்காங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க சர்வீஸ்ல இருக்கும்போது கிருஷ்ணதாஸுக்கு மேபி இந்த குரல் ஆபரேஷன் பண்ணி அவங்கனால இந்த குரல் வளம் வந்து இவருக்கு போயிருந்திருக்கலாம். அதனால அவங்கள டைரக்டா பழி வாங்காம அவங்க பசங்களை இவர் பழி வாங்கலாமோ, சீரியல் கில்லரா மாறி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஸ் பண்றாருங்க. இந்த 2 விக்டமோடைய அப்பாவை பத்தி இந்த மெடிக்கல் காலேஜில் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் தெரிய வருதுங்க. ஆக்சுவலா இந்த அசோக்கோட அப்பா செல்வராஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து மெடிசன் படிச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையே வந்து ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிருந்திருக்கிறாரு. வீட்டில் ஒரு புக்கை ஹீரோ பார்த்தார் இல்லையா, அந்த புக்கு வந்து செல்வராஜோடைய மருமகளுதெல்லாம் கிடையாது, அவர் படிக்கிறதுக்காக வாங்கி வச்சது தான். ஸோ அப்போ அவர் ஏதோ ஒரு மிஸ்ட்ரியை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின பாஸ்டே எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணா பல உண்மைகள் வெளியே வருதுங்க. செல்வராஜ் அப்படின்றவர் 88ல ஜாயின் பண்ணியிருக்காரு, 89லயே பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருந்திருக்காரு. பேஷண்ட்ஸ்க்கு வச்சிருக்கிற அந்த மெடிசனை போதை பொருளா கன்வெர்ட் பண்ணி இந்த செல்வராஜ் அட்டூழியம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த விஷயம் தெரிஞ்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. செல்வராஜ், சிவகுமார், சேவியர், அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் வந்து ஒன்னா தான் படிச்சதாகவும், கடைசியா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா இவங்கெல்லாம் ஒன்னா கார்ல போனாங்க. அந்த காரை ஓட்டிட்டு போனது அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு நபர் தான். பயங்கர குடிபோதையில இருந்திருக்காரு. ஆக்சிடென்ட்ல மத்த எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, அலெக்சாண்டர் மட்டும் கோமாக்கு போயிட்டாரு. ரொம்ப நாளா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் கில்லரோடைய அடுத்த டார்கெட் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஹீரோ வராருங்க. இது வரைக்கும் கொல்லப்பட்டது செல்வராஜ் மற்றும் சிவகுமாரோடைய பசங்க. அப்புறம் 2வது விக்டமான இந்த சாஜி இருக்கிறார் இல்லையா, அவரு ராகவன் அப்படின்ற சாதாரண ஒரு
ஆளோடைய பையன். அவனை எதுக்காக இந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கணும்? கண்டிப்பா அடுத்த டார்கெட் வந்து இந்த சேவியர் மற்றும் அலெக்சாண்டரோடைய பசங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ சேவியரை காட்டுறாங்க. இவர் ஒரு மைனர் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாருங்க. இவருக்கான சர்ஜரி எல்லாம் நடக்கும், நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்போம், உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு சேவியரோட பொண்ணு வந்து துபாயில் இருக்காங்க, அவங்க இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எதனால இந்த சீரியல் கில்லர் இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது கண்டிப்பா சேவியருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? சேவியர் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, அதனால தான் இப்படி ஒரு சீரியல் கில்லர் உருவாயிருக்கான் அப்படின்னு பேசிக்கா நமக்கு தெரியுது. ஆனால் சேவியர் கிட்ட வந்து பெருசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல, ஏன்னா அவர் ஒரு பேஷண்ட் அப்படின்றதுனால. இன்னொரு பக்கம் இந்த அலெக்சாண்டர் அப்படின்றவருக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. அவர் துபாயில் இருக்கிறாருங்க. அவரு நான் வந்து இந்தியாவுக்குலாம் வரமாட்டேங்க, எனக்கு உயிர் பயம் இருக்குது, 6 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டில் கல்லெறிஞ்சாங்கன்னு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கே யாரும் பெருசாக ஆக்ஷன் எடுக்கல, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ ஹீரோ சேவியரோட ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதாங்க ஒரு தகவல் தெரிய வருது. இந்த அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்னு சொன்னவன் குத்துக்கல் மாதிரி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் சார், நெய்பர்ஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனடியாக அலெக்சாண்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏன்னா அலெக்சாண்டரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏன்னா அலெக்சாண்டருக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லை, அதனால கில்லர் டைரக்டாக அலெக்சாண்டரை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அங்கே போயிட்டு அலெக்சாண்டரை மீட் பண்ணும்போது அலெக்சாண்டர் சொல்கிறாரு, எவ்வளோ நாள் தான் சார் இப்படி பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது, அதனால தான் நான் உண்மையை சொல்கிறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஹீரோ பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்றதை எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படிங்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த புல்லரோ ட்ரக்கு வெளியே வந்து நிற்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அதுக்குள்ளேருந்து அடியாட்கள்லாம் இறங்கி வராங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டரை அந்த இடத்துலேருந்து கடத்த பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவொடனே அப்படியே அலேக்கா தூக்கி கீழே போட வந்தவன் வேற யாரும் கிடையாது, கிருஷ்ணதாஸ் தான். கிருஷ்ணதாஸை கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணும்போது கிருஷ்ணதாஸ் பெருசாக எதுவும் சொல்லலைங்க. மாறா அந்த வாக்கி அடங்கிய அந்த கார்டு எடுத்து காட்டுறாரு. இந்த அலெக்சாண்டர் தான் முதல்ல போட்டு தள்ளி இருக்கணும், என்ன பண்ணுறது டிலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிவைஸை வச்சு அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணதாஸ் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல. ராகவன் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு ஆள், அவருடைய பையன் சாஜியை கொலை பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ட்டு ராகவன் பாஸ்ட்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க அவர் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. பயங்கர குடிகாரருங்க. ராகவனுடைய மனைவியை விசாரணை பண்ணும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் இந்த மெடிக்கல் காலேஜில் பிணவரையை பார்த்துக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல அப்போதான் ஹீரோக்கு எல்லாம் புரிய வருது, எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அதாவது அப்பாக்கள் பண்ண தப்புக்கு கில்லர் மகன்களை பழி வாங்குறான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இடையில அருண் அப்படின்ற ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்ததாகவும் அருண் அப்படின்ற டாக்டரோடைய அக்கா வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்காங்க, அதை பற்றி ராகவன் கிட்ட விசாரிக்க வந்ததா வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆனால் ராகவன் குடிகாரர் அப்படின்றதுனால எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்ல இந்த அருண் அப்படின்ற டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போறாருங்க. அவர்கிட்ட இந்த கிருஷ்ணதாஸோடைய ஃபோட்டோ காமிச்சு விசாரணை பண்ணும்போது இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு. அப்புறம் எதுக்காக ராகவனோட வீட்டில் போய் விசாரணை பண்ணீங்க அப்படின்னு கேட்க அப்போதான் அருண் விஷயத்த சொல்றாருங்க. அருணோடைய அக்கா வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, அலெக்சாண்டர் அப்படின்றவர் தான். அது படிக்கும்போது 90s காலகட்டத்தில். அப்புறம் அக்கா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க எதனால இறந்து போனாங்கன்னு இதுவரைக்கும் வீட்டில் யாருக்குமே தெரியல. அதனால இவர் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் சேவியர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஆப்ரேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருக்காரு. ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு கில்லர் சேவியரை கிட்னாப் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் இந்த அருண் சொல்றாரு, ராகவன் அப்படின்றவர் வந்து அந்த மெடிக்கல் காலேஜில் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு விசாரிச்சேன், அவர் குடியாரர் அப்படின்றதுனால அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல அவரோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க யாருன்னு தெரியல, ஆனால் ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த நபருடைய முகம் செதஞ்சிருக்குதுங்க. அங்கே தான் ஹீரோ ஒரு ட்விஸ்டே கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு மரமும் ப்ரெசென்ட்டில் அலெக்சாண்டரோடைய வீட்டில் பார்த்த மரமும் ஒரே இதுதான். ஸோ அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நாம் வந்து அலெக்சாண்டர் வந்து விக்டமாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஹண்டரே அலெக்சாண்டர் தான். அதாவது நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கில்லரே அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டர் அப்படின்ற ஒருத்தனை கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட காமிச்சிட்டு உண்மையான அலெக்சாண்டர் மறைஞ்சிருந்து இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவங்க படித்தாங்க இல்லையா, அந்த காலேஜோடைய லேபுக்கு போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா உண்மையான அலெக்சாண்டர் இந்த சேவியரை கடத்தி நீ பண்ணதுக்கு நான் தண்டனை தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சேவியரோட கையை அப்படியே கட் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவுடைய கேங் உள்ள வந்து கன்னை காட்டி உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அலெக்சாண்டரும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகுறாரு. சேவியரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவரோட உயிரையும் காப்பாற்றுறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த இந்த பர்த்டே கில்லர் வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவரையும் கிருஷ்ணதாஸையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு இந்த தேவையில்லாத ட்ராமாலாம் எதுவுமே வேண்டாம், டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, எதனால் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் அலெக்சாண்டர் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 89 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செல்வராஜ், சிவகுமார், சேவியர், அலெக்சாண்டர் இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டு தான், ஒன்றா படிக்கிறவங்க தான். இந்த செல்வராஜ், சிவகுமார், சேவியர் இவங்க 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டராக தான் வளம் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. செல்வராஜ், சிவகுமார், சேவியர் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பசங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ள அலட்சியமாக ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க காலேஜில் தான் பார்த்தீங்கன்னா சுஜி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சுஜி
சுஜி மேலே இந்த 3 பேர்த்தில் ஒருத்தனுக்கு கண்ணு. அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பட் சுஜி வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த நிலமையில தான் ஒரு பேஷண்ட்டு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. முதல்ல இந்த பேஷண்ட்டை இந்த 3 பேர்த்தில் ஒருத்தன் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் அவன் வந்து ப்ரோட்டோகால் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டோட உயிர் வந்து ஆபத்தில் இருக்கும்போது டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த நம்ம அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லெக்சரர்கிட்ட இந்த 3 பேர்த்தில் ஒருத்தனுக்கு திட்டு விழுகுது. ப்ரோட்டோகால்லாம் பார்க்காத ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் எப்படி கரெக்டாக செயல்படணும் அப்படின்றத பாரு, எல்லாம் அலெக்சாண்டர் கிட்ட இருந்து கற்றுக்க அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டரை கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 3 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அலெக்சாண்டர் மேலே ஒரு பயங்கரமான பொறாமை. போதாத குறைக்கு அலெக்சாண்டர் கூட இந்த சுஜி வந்து கமிட் ஆயிடுறாங்க. நான் பார்த்த பொண்ணு எப்படி அலெக்சாண்டர் கூட கமிட் ஆகலாம் அப்படின்ற காண்ட் இந்த 3 பேர்த்துக்கும் இருந்திருக்குதுங்க. இது எங்கே ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்சாண்டர் கிட்ட இந்த மேஜர் சர்ஜரிஸ் எல்லாம் பண்ண விட்டுறாங்க. ஆனால் இந்த 3 பேர்த்துக்கிட்ட சின்ன சின்ன வேலைகளை மட்டுமே ஒப்படைக்கிறாங்க. இது பிடிக்கவே இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய ஆளு சொசைட்டியில், ஆனால் எல்லா வேலையுமே வந்து அலெக்சாண்டர் பண்ணுறான், நம்மக்கிட்ட ஏன் தரமாட்டான்றாங்க, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா செல்வராஜ் வந்து மெடிசன்ஸை வந்து ட்ரக்காக மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இதை அலெக்சாண்டர் பார்த்து மேனேஜ்மெண்ட்டில் போட்டு கொடுத்து நம்ம செல்வராஜை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. இதைத்தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருந்துருப்போம். இப்படி தான் வந்து செல்வராஜ் சஸ்பெண்ட் ஆகிருந்திருக்கிறாரு. அந்த டைமில் தான் கிருஷ்ணதாஸ் 10வது படிச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க. அவருடைய தொண்டையில் ஏதோ ப்ராப்ளம், பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக்கப்புக்காக வந்திருக்காரு. அப்போ தான் அவரோட தொண்டையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது ஒரு மைனர் சர்ஜரி தான், சர்ஜரி பண்ணி அதை எடுத்துடலாம், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லி அந்த சர்ஜரியை அலெக்சாண்டர் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. அப்போ அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருந்திருக்கிறாரு. ப்ரிப்பேர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய டீமில் சேவியரையும் போட்டிருக்காங்க. சேவியர் கிட்ட இவர் சொல்லுவார், இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, ப்ராப்பராக பண்ணணும். அந்த நரம்பு ஏதாவது டிஸ்டர்ப் ஆனால் கூட அவனோட குரலே போயிடும், மொத்த பொறுப்பும் என் மேலே விழுந்துரும், பார்த்து பக்குவமாக பண்ணணும் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க. அப்போ சேவியர் பிளான் பண்ணுறாரு, அங்கே ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு இந்த அலெக்சாண்டர் மேலே பழியை தூக்கி போட்டு அலெக்சாண்டரை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் சேவியருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இன்னொரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துடுறாங்க. உடனடியாக அலெக்சாண்டர் அதை பார்க்கறதுக்காக போக இவர் தப்பாக ஆப்ரேஷன் பண்ணி கிருஷ்ணதாஸோடைய குரலே போயிடுச்சுங்க. மொத்த பழியும் அலெக்சாண்டர் மேலே தான் விழும் அப்படின்னு சேவியர் எதிர்பார்த்தாரு. அங்கே தான் ட்விஸ்ட்டு. கூட இருக்கிற டாக்டர்ஸ் வந்து சேவியர்னால தான் மிஸ்டேக் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் சேவியருக்கும் சஸ்பென்ஷன் கிடைக்குது. அது போக அதுக்கு தலைமை தாங்கினது வந்து அலெக்சாண்டர் தானே, அதனால் அலெக்சாண்டருக்கு 1 மந்த்து சஸ்பென்ஷன் கிடைக்குதுங்க. இவங்களோட பிளான் சொதப்பிருச்சு இல்லையா, அதனால் இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, நம்ம அலெக்சாண்டரை கடத்தி இருந்திருக்கிறானுங்க. அந்த அனட்டாமி டெசெக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு ஹாலில் வச்சு நம்ம அலெக்சாண்டருக்கு சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்கானுங்க. அதாவது ஆண்மை சம்மந்தப்பட்ட சர்ஜரியை பண்ணி விட்டுறலான்னு பிளான் பண்ணியிருப்பானுங்க போல். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் துள்ளுன்னு துள்ளி அவனுங்க பண்ண விடாமல் தடுத்துருந்துருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த அலெக்சாண்டரை தூக்கிட்டு போய் காருக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஃபுல்லாக ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அலெக்சாண்டரை போதையாக்கி வச்சுருந்துருக்கானுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ராகவன் அப்படின்ற அந்த லேப் கீப்பர் கிட்ட பணம்லாம் கொடுத்து இங்கே ஒரு விஷயம் நடந்ததுன்னு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்கானுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் கார் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கார் ஆக்சிடென்ட்டில் அலெக்சாண்டர் வந்து கோமாக்கு போன மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லி சமாளிச்சிட்டாங்க. போதையில் காரை ஓட்டினதே அலெக்சாண்டர் தான் அப்படின்னு அலெக்சாண்டரோட பேரை கெடுத்து விட்டு கடைசியில் எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டானுங்க. அலெக்சாண்டர் மட்டும் கோமாக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 8 மாதம் கோமாவில் இருந்தார். யாருமே பார்த்தீங்கன்னா இவரை கேர் பண்ணிக்கவே கிடையாது, ஒரு ஆளை தவிர. யார் அப்படின்னா சுஜி மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே டாக்டர் வந்து அலெக்சாண்டர்லாம் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், இனிமேல் கான்சியஸ்னஸ்க்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்ல அந்த மனவேதனையில் தான் பார்த்தீங்கன்னா சுஜி வந்து பஸ்ஸில் விழுந்து இறந்து போயிருந்துருக்கிறாங்க. ஆனால் சுஜி இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் கேட்ட உடனே அலெக்சாண்டருக்கு எல்லா ஞாபகமே வந்து நார்மல் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டரோடைய அம்மா வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாரு, பெருசாக பேச மாட்டார், அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பார், புக்கு படிப்பார், இவருடைய அந்த மெடிசன் எல்லாமே வந்து மறந்துட்டாருங்க. அப்படியே ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் எல்லாம் ப்ராப்பராக ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இவனுங்களெல்லாம் சும்மா ஓடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம கிருஷ்ணதாஸை மீட் பண்ணியிருந்திருக்கிறாரு. கிருஷ்ணதாஸோடைய ஒரு இன்டர்வியூவை ஹீரோ பார்த்துருந்துருப்பாரு. நல்லா பாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் ஒரு டாக்டரோடைய மிஸ்டேக்னால என்னோட குரலையே இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கிருஷ்ணதாஸை கூட வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் பழி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவனுங்க பண்ண மிஸ்டேக்குக்கு அவங்களோட பையனை கொண்டிருக்கிறாரு. பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போதே அவங்களோட குழந்தைங்க இறந்து போகிறது அப்படின்றது கொடுமையான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. எனக்கு இப்போ சேவியரை பார்க்கணும் சார், பேசலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சேவியர் கூட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தராரு.
சேவியர் வந்து பாஸ்ட்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு. 2 பேர் வாழ்க்கைய இழந்திருக்கிறாங்க. ஒரு பொண்ணு உயிர் இழந்திருக்குது. இந்த கில்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுத்தமா அந்த கில்ட்டே இல்லங்க. நான் இப்போ உயிரோட இருக்கிறேன்னா, எல்லாம் கடவுள் குடுத்த வரம் தான் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ சொல்றாரு, "எனக்கு கடவுள் மேல இருந்த அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு சாத்தானா மாறிட்டேன். சாத்தான் வந்து உன்னை கொல்லாம விடாது" அப்படின்னு சொல்ல, "அதையும் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து சேவியர் எகத்தாளமா தாங்க கிளம்பி போறாரு. சேவியர் புக் ஒன்று லான்ச் பண்றாருங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹீரோவும் போயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த கொலைகள்ல டெட் பாடியோட உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல கெமிக்கல் இருந்திருக்கும். அது என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். இப்போ லாஸ்டா சேவியரோட கையை இருக்கும்போது அவரோட கையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கெமிக்கல் இருந்திருக்கும். அது என்னன்னு இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டா ஆய்வு செய்யும் போது தாங்க தெரிய வருது. அது ஒரு பாக்டீரியா அப்படின்ட்டு. அந்த பாக்டீரியா உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா 7 நாள்ல அவங்கள கொன்றும். சப்போஸ் கில்லர் வந்து கொலை பண்ணும்போது விக்டம் இறந்து போல அப்படின்னா 7 நாள்ல அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள புந்து கொன்றும். சேவியரோட கையை கட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா உள்ள போயிருந்திருக்கு. இப்போ சேவியர் உயிரோட நின்று புத்தக லான்ச்சில் பேசிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாருங்க. நம்ம அலெக்சாண்டர் இந்த 4 பேர்த்தையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சாரு. ஸோ நினைச்ச மாதிரியே ரிவெஞ்ச் எடுத்துட்டாருங்க. இப்போ அலெக்சாண்டரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வராருங்க. நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நான் நினச்சிருந்தா சேவியரோட பொண்ணை இங்கே வரவழைச்சு சேவியரோட பொண்ணை கொண்டிருக்க முடியும். ஆனால் நான் அதை பண்ணல. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களை ஒரு ஆஃபீஸராக நான் திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஹிடன் டீட்டெயிலை அலெக்சாண்டர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறாருங்க. போகும்போது போன் ரெசிடியூ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு போறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிரியாணி வாங்கிட்டு தன்னோட பொண்டாட்டி மற்றும் மகளை கொன்ன கில்லர் கிட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு, என் பொண்டாட்டி வந்து செத்துருந்தா அதனாடா நீ புதைச்சிருப்ப, என் பொண்டாட்டி உயிரோடு இருக்காங்க எங்கே அப்படின்னு கேட்க அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். அதாவது இந்த போன் ரெசிடியூ அப்படின்ற ஒரு விஷயம், ஹீரோவுடைய மனைவி மற்றும் குழந்தைய கொன்ன கில்லர் இதுதான் வந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அப்படின்னு கத்தியை காமிச்சான் இல்லையா, அந்த கத்தியிலிருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை மட்டும்தான் எடுத்தாங்களே தவிர இந்த போன் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் அந்த கத்தியிலேருந்து எடுக்க முடியல. ஏன்னா அந்த கத்தியை வச்சு இவன் வெட்டவே கிடையாது. விச் மீன்ஸ் இவருடைய மனைவி மற்றும் குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. என் பொண்டாட்டி பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சூப்பர் சார், ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் இதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க. ஆனால் எனக்கு தெரியாது சார், ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ பொண்டாட்டியும் பொண்ணு உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல. இதை இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான லீடாக வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.